கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே வந்தார், வாழ்ந்தார், ஜீவித்தார் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். அவர் எங்கே இருக்கிறார் என்று அநேகர் கேட்கிறார்கள். இயேசு இந்த பூமியிலே நடமாடுகிறாரா என்றால் இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரு தரம் இந்த பூமியிலே வந்தார், ஒரு தரம் இந்த பூமியிலே மரித்து உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பக்கத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அப்படியானால் இந்த பூமியிலே எவ்விதமாக தேவன் கிரியை செய்கிறார், எப்படி அவர் இந்த உலகத்திலே தன்னுடைய காரியங்களை நடப்பிக்கின்றார் என்பதை இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம். இயேசு இங்கு வந்திருக்கிறார் என்றால் வேதம் சொல்லுகிறது, எங்கேயோ 2-3 பேர் கூடியிருந்தால் அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்னது இயேசு அல்ல, இருக்க போகிறது பரிசுத்த தேவாவியானவர். ஏனென்றால் நான் போகிறேன், சதா காலங்களிலும் உங்களோடு இருக்கத்தக்கதாக என்னுடைய தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் வந்து எல்லா சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சபைக்கு வராமல் வீட்டை இருந்தால் கடவுள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா என்றால் செய்வார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, நீங்கள் உருவாகும் முன்பதாகவே இந்த பூமியிலே எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நாங்கள் ஆலயத்துக்கு வர வேண்டும், ஆலயத்தில் வருகிறதுனால் என்ன நன்மை என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், நீங்கள் பாடசாலைக்கு ஏன் போக வேண்டும்? வீட்டில் இருந்து படிக்கலாம். இப்போது நெட் எல்லாம் வந்துவிட்டது, வீட்டில் இருந்தே நீங்கள் படிக்கலாம், பாடசாலைக்கு போக வேண்டிய அவசியமில்லை என்று சொன்னால், படிக்காதவர்கள் வாழ முடியாதா? வாழ முடியும். வாழ முடியாது என்பதல்ல, வாழ முடியும். ஆனால் அவர்களுக்கு அறிவு குறைவாய் காணப்படும். காரணம் என்றால் அவர்கள் கற்க கற்க அவருடைய வாழ்விலே ஒரு உயரமான இடத்திற்கு அவர்கள் செல்லுகிறார்கள். படிப்பவர்கள் மேதைகளாய் மாறுகிறார்கள், படிக்காதவர்களும் மேதைகளாய் இருக்கிறார்கள். ஆனால் படித்தவர்களுக்கு அநேக காரியங்கள் கற்றுக்கொள்வது மிகவும் இலகுவாக இருக்கும். எங்கள் காலகட்டத்திலே வாழ்ந்த மக்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் தெரியாது. அவர்கள் இங்கே வந்து அதை கற்றுக்கொள்வதற்கு மிகவும் கடினப்படுகிறார்கள். காரணம், அவர்கள் கற்கவில்லை. நாங்கள் ஏன் ஆலயத்துக்கு வருகிறோம் என்றால், ஏதோ ஒன்றை நாங்கள் கற்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏதோ ஒன்றை சொல்லிக் கொடுக்கும்படியாக தேவன் இந்த புத்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார். இந்த புத்தகம் எழுதி வைக்கப்பட்டதின் நோக்கம், இதிலிருந்து நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக. உங்களுடைய அறிவு தேவனை அறிகின்ற அறிவுக்கு வளர வேண்டும். அதற்காக தான் நாங்கள் ஆலயத்திலே வந்து கூடுகிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம், இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட நாங்கள் பேசுகிறோம். இந்த வார்த்தை இல்லாமல் எங்களால் சுயமாக எதையும் செய்யவே முடியாது. ஏனென்றால் இது எழுதி வைக்கப்பட்ட ஒரு வேத சத்தியமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே பரிசுத்த புத்தகம் என்று ஒரு புத்தகமும் இந்த உலகத்திலே இல்லை, இந்த ஒரு புத்தகத்தை தவிர. மற்ற எல்லா புத்தகங்களும் கதைகளாக, காவியங்களாக, வரலாறுகளாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த புத்தகம் மாத்திரம்தான் பரிசுத்த வேதாகமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படினாலே இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் அநேக சாட்சிகள் இருக்க, எப்படி உங்கள் வாழ்விலே இந்த வார்த்தை கிரிகை செய்ய போகிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, இதை தேவ வார்த்தை என்று உங்கள் இதயத்திலே விசுவாசித்து அதை வாயினாலே நீங்கள் அறிக்கையிட்டால் மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கைக்கு இந்த வேதம் விடுதலை தரும். இல்லை என்றால் நீங்கள் ஏதோ ஒரு புத்தகத்தை படித்தது போன்ற ஒரு கதை, இல்லை என்றால் எங்கேயோ ஒரு மேடையிலே யாரோ பேசிக்கொண்டிருந்ததை கேட்டது போன்ற ஒரு கதையாகவே இந்த கதை முடிந்து போய்விடும். அதனால் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார் என்று சொல்லவில்லை, ஆனால் உங்களுடைய வளர்ச்சி மிகவும் குறைவாய் போகும். இது இறைவனை அறிகிறதுனாலே உங்கள் உலகத்திலே அவர் இந்த புத்தகத்திலே சொல்லியிருக்கிற அத்தனை காரியமும் உங்கள் வாழ்விலே நடக்கும். எதுவுமே நடக்காதென்று இல்லை, எல்லாம் நடக்கும்.
முடவன் நடப்பானா நடப்பான், குருடன் பார்வையடையானா அடைவான். உங்களோட வாழ்க்கையிலே இருக்கிற நோய்கள் மாறுமா மாறும். ஆனால் நீங்கள் வைத்தியரிடத்திலே போயிட்டு கதையை கேட்டுவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போனால் உங்களுக்கு நோய் குணமாகாது. அவர் ஏதோ ஒரு மாத்திரை தருவார், இல்லை என்றால் ஏதோ ஒரு ஊசி போடுவார், ஏதோ ஒன்று தருவார். அப்பொழுது தான் உங்களோட வாழ்வை வளரும். தண்ணி கிடைக்குமா? கடவுள்கிட்ட வராவிட்டால் தண்ணி கிடைக்கும். ஏனென்றால் தண்ணி உங்களுக்கு இந்த உலகத்திலே ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் தண்ணி இலவசமாக கிடைக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்விலே உங்களுக்குள்ளாக ஒரு ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவுக்கு ஒரு உணவு தேவை. சரீர உணவை இந்த உலகத்திலே நீங்கள் எங்கும் சாப்பிடலாம். ஆனால் உங்களுடைய ஆத்மீகத்துக்கான உணவு இந்த வேத சத்தியத்தில் தான் இருக்கிறது. இதை யாரெல்லாம் ஒரு ஆத்ம உணவாக எடுத்து அதை அவர்கள் தியானிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை வளமாகவும் ஆசீர்வாதமாகவும் மாறுகிறது. ஹல்லேலூயா. அதை தான் இன்றைய நாளிலே பார்க்க போகிறோம். வாசிப்போம். எபிரேயரின் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். வாசியுங்கள். ஆகையால், எபிரேயன் புத்தகம் நான் வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இறைவன் இருக்கின்றார் என்றதற்கு அடையாளமாக உலகம் முழுவதும் காணப்படுகிறது. அநேகர் இயேசுவை தங்கள் வாழ்விலே ஏற்றுக்கொண்டு சாட்சி சொல்லுகிறார்கள். அநேகருடைய வாழ்விலே நன்மை நடந்தது, இப்படி நடந்தது, அப்படி நடந்தது என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் சாட்சியாய் வாழ்கின்றார்களா என்றால் எல்லோரும் இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உண்மையை மையமாய் கொண்டது. உண்மை இருக்கிற ஒரு மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பெறுவான். உண்மையை வைத்துத்தான் இந்த வேத சத்தியம் அங்கே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறது. நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், இந்த உலகத்திலே பாரம் சுமப்பதினால் பாரம் வருவதில்லை. இதயத்திலே ஏதோ ஒரு பாரம் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நிமிடங்களிலும் ஏதோ ஒரு பாரம், சுமக்க முடியாத ஒரு பாரம், உங்களால் செய்ய முடியாத ஒரு காரியம். அது நோயாக இருக்கலாம், இல்லைன்னா வாழ்க்கையிலே மற்றவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையினாலே உங்கள் இதயத்திலே ஏதோ ஒன்று தாக்கம் ஏற்பட்டு அதை சுமக்க முடியாதவர்களாக நீங்கள் இருக்கலாம். பாரமான இந்த யாவற்றையும் இறக்கி வைப்பதற்கு உங்களுக்கு ஓர் இடம் வேண்டும். அந்த இடம்தான் இறைவன் வாழுகின்ற இல்லம், உங்களுடைய ஆத்துமா. ஆவி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆவி அவனுக்கு என்ன செய்கிறது என்றால் அவனுக்கு அறிவை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆத்துமாவோ அதை செயல்படுத்தி சரீரத்திற்கு கொடுக்கிறது. இதனால் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று விஞ்ஞானமும் சொல்லுகிறது, வேதமும் சொல்லுகிறது. என்னத்தை செய்யட்டாம் ஆண்டவர் சொல், பாரமான நம்மை சுற்றி நெருக்கின்ற பாவத்தை தள்ளிவிட்டு. பாவம் என்றால் என்ன என்று நான் உங்களுக்கு பல தடவை படிப்பித்திருக்கிறேன். பாவம் என்பது மனிதனுடைய வாழ்விலே அவனை சுற்றி கொண்டிருக்கின்றதான ஒன்று. நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய், நன்மை செய்ய முடியவில்லையே உன்னால், அதுதான் பாவம். வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய உனக்கு அறிந்திருந்தும் நீ இன்னொருவனுக்கு, ஒரு பசியோடு இருக்கிறவனுக்கு நீ உணவு கொடுக்காமல் போனால் அதுவும் பாவம். நன்மை செய்ய அறிந்திருந்தும் நீ நன்மை செய்யாமல் போனால் பாவம். அப்போ பாவம் என்பதை குறித்து பல காரியங்களை பல கோணங்களிலே நான் இந்த யூடியூப்பிலே சொல்லியிருக்கிறேன், நீங்களும் கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் பாவத்தை விட்டு விட்டீர்களா? இல்லை, முடியவில்லை. பாவம் செய்யாமல் இருக்க உங்களால் முடியவில்லை. காரணம் என்ன? நாங்கள் ஒரு மனிதனாக இருக்கிறோம்.
எங்கள் மனிதனுக்கு மற்றவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள், நம்மை கோபப்படுத்தக்கூடிய சொற்கள் நம்மை என்ன செய்கிறது? நம்முடைய ஆத்துமாவை தாக்குகின்றது. காரணம், எங்கள் இடத்திலே நன்மை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அதையும் உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். அப்போ என்ன செய்யட்டாம்? இங்கே வேதம் சொல்லுகிறது, பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும். அப்போ உன்னுடைய வாழ்விலே நீ இந்த பூமியிலே வாழ்வதற்கான வழியை இந்த உலகத்திலே கொண்டு வந்தவரும் உன் வாழ்வின் முடிவை அறிந்தவரும் ஒருவர் இருக்கிறார். அவரை என்ன செய்யட்டாம்? முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. அப்போ இயேசு சிலுவையிலே மரித்தார் என்றால் அவர் மரித்தார் என்று நான் அறியக்கூடியதாக இருக்கிறது, சரித்திரம் சொல்லலாம். ஆனால் இந்த வேத சத்தியம் சொல்லுகிறது, அவர் இந்த பூமியிலே மனிதனுக்காக வந்து மரித்தார் என்று சொல்லுகிறது. மரித்தது உண்மை, உயிரோடு எழுந்தது உண்மை என்று நீ விசுவாசித்தால் உனக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த பூமியிலே. அது எந்த வழியில் வேணுமென்றாலும் வரலாம். உன்னுடைய ஓட்டம் எங்கே நீ துவங்குகிறாய், எங்கே உன்னுடைய வாழ்க்கையில் அதை முடிக்கப் போகிறாய் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது நீ எங்கே துவங்குகிறாய், எங்கே முடிக்கப் போகிறாய் என்று. அதை தான் இங்கே இந்த வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. பொறுமையாய் ஓட வேண்டும். நீ வேகமாய் ஓடினால் கொஞ்சம் தூரம்தான் ஓட முடியும். ஆனால் பொறுமையோடு நீ ஓடினால் தூர இடம் ஓட முடியும். நாமும் ஓடி முக்காவதி, இந்த உலகம் சொல்லுகின்ற காலத்தில் ஒரு முக்காவதி பகுதிக்கு நான் ஓடி வந்து விட்டேன். இன்னும் நான் ஓட வேண்டிய தூரம் இருக்கிறது. ஆனால் அந்த தூரம் எனக்கு தெரியும். ஏனென்றால் நான் விசுவாசத்தை எனக்கு துவக்கினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி பார்க்கிறேன். அவர் ஒன்றை முடித்திருக்கிறார் சிலுவையிலே. எதை முடித்திருக்கிறார்? சர்வலோகத்தின் ஜனங்களுடைய பாவங்களையும் சுமந்தவர் தீர்த்து முடித்திருக்கிறார். அதனால் எனக்கு தெரிகிறது, என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நான் இந்த பாவத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை என்னுடைய ஆத்துமா சொல்லுகிறது. பாவம் செய்கிறோமா? ஆம், சிந்தனையில் வருகின்றது. சிந்தனையில் வரும்போது அந்த சிந்தனைக்குள்ளாக ஒரு பதில் வருகிறது. இறைவன் கொடுக்கிறார், மகனே இது தவறு என்று சொல்லுகிறார். உள்ளுக்குள் சொல்லிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதை மீறி நாம் செய்யும்போது தான் அது பாவமாய் மாறுகிறது. அவர் தடுக்கிறார். என்னுடைய வாழ்விலே நான் நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை வேலைக்கு போய் வந்தபோது ஏற்கனவே என்னுடைய இந்த ஆராய்ச்சியில் நிறைந்த கை, உடைந்த கை, இதனாலே நான் இந்த கை திடீரென்றா போல் இந்த கை திரும்பமாக அதுக்குள்ளே கலண்டு விட்டது. இவருக்கு தெரியும், என்னால் கையை அட்டி ஒன்றுமே செய்ய முடியவில்லை. நாளைக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு நான் சாப்பாடு செய்து கொண்டு வாரேன் என்று சொல்லிவிட்டேன். இவ என்னென்று இதெல்லாம் செய்ய போகிறான்னு சொன்னால் இவக்கும் டயர்டு, வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவம் இல்லை. இவம் டயர்டாகிவிட்டா. இரவு 12 மணிக்கு மேலே ஆகிவிட்டது. நான் இந்த கையோடு எப்படி நான் இந்த 4 கிலோ இறைச்சியை வெட்டப் போகிறேன்னு எனக்கே தெரியாது. எப்படி நான் இதை வெட்டுவேன்? இந்த கையால் வெட்ட தெரியாது. நானும் போராடுகிறேன். இந்த கை வேலை செய்ய மறக்கிறது. இதுக்கில்லை, வேலை செய்ய மறக்கிறது. கையை வச்சு ஒன்றும் வெட்ட முடியவில்லை. கொஞ்சம் நேரம் ஆண்டவரே என்று நான் நினைத்து, நீர் எனக்காக சிலுவையிலே நீர் மரித்தது உண்மையானால் இந்த கை இப்பொழுது எனக்கு வேலை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டேன். இவருக்கு தெரியாது. அதுக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு கொண்டிருந்தேன். ஆனால் அந்த இரவு 4 கிலோ இறைச்சி இந்த கையால் வெட்டி அதை கொண்டு போய் சமைச்சு இந்த கையால் கொடுத்து திரும்பவும் 3 மணித்தியாலம் கார் ஓடி, பிறகு 3 மணித்தியாலம் திரும்பி கார் ஓடி
நான் வந்து சேர்ந்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. இதே கையால் தான் இன்றைக்கும் சமைத்தேன். ஆனால் இது முடியாது என்று ஒன்றில்லை. இவருக்கு தெரியும் வடிவாக இந்த கை என்ன நிலையில் இருந்ததென்று. இதுக்குள் உடைந்திருக்கிறது இந்த கை. ஆனாலும் இதை கூட உருவாக்கவும் நான் சொல்லுவேன். இவருக்கு இன்றைய காலையிலும் சொன்னேன், உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கிறது, அலர்ஜி வியாதி. இதை மாற்ற முடியாவிட்டால் நீங்கள் இறைவனிடத்தில் வருவதில் பிரயோஜனம் இல்லை. அவரால் முடியும் என்று நீங்கள் நினைத்தால் அவர் நிச்சயம் அதை குணப்படுத்த அவரால் முடியும். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ உங்களுக்கு சாப்பாட்டுக்காகவோ பொருளுக்காகவோ உங்களை தேடுகிறவர் அல்ல அவர். அவர் தேடுவது உங்களுடைய ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் நீ இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சுகமாய் இருப்பதற்காக காலையில் கேட்டேன். நான் அறிக்கை செய்ய மாட்டேன் எப்போவுமே. என்னுடைய வாயினால் எனக்கு வியாதி என்று நான் சொல்ல விரும்புவதில்லை. நான் சொல்வதே இல்லை. அதை நான் கற்றுக்கொண்டதன் பின்பு தான் எனக்கு சரீரத்தில் வியாதி இல்லாமல் இருக்கிறேன். நான் சொல்வதில்லை. கேட்பா என்னை கேட்டா என்ன கை நல்லா இருக்காண்டா நான் ஒன்றுமே பேசவில்லை. இதே கையால் நான் இப்பொழுது 120 கிலோவை இந்த கையால் என்னால் தூக்க முடியும். ஹல்லேலூயா. உடைந்த கை இது. ஆக்சிடெண்ட்டில் 2018ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 8ஆம் தேதி உடைந்த கை. ஆனால் இந்த கரத்தினால் இன்றைய வரைக்கும் நான் எத்தனையோ தொன்னை நான் தூக்கி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் சொல்லுகிறேன் என்றால் எனக்கு தெரியும் இவர் இருக்கிறார், இவர் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு தெரியவில்லை அவரை. அதனால் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே அவரை நம்ப முடியவில்லை. தெரிந்தால் அவர் உங்கள் தகப்பனை விட மேலானவர். உங்கள் தகப்பன் இருக்கலாம், உங்களுடைய தாய் இருக்கலாம், இந்த உலகத்திலே யார் வேணும் என்றாலும் உங்கள் பக்கத்திலே இருக்கலாம். எல்லாவற்றையும் பார்க்க அவர் உன்னதமான ஒரு தேவன். ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, என்னுடைய பிள்ளைகள் நேற்று 6 பேர் அந்த வீட்டில் டாக்டர் நின்றார்கள். அவர்கிட்ட கூட சொல்ல இல்லை, அவசியம் இல்லை. அவரை விட இவர்களை விட பெரியவர் என்னுடைய டாக்டர். அவர் தான் பரலோக பிதா. ஹல்லேலூயா. இவர்களிடத்திலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் அவர் ஒரு தடத்தும் சொல்லவில்லை. அப்புறம் நான் இந்த பேண்டேஜ் போட்டிருந்த போது கேட்டார்கள் என்னண்டு. ஒருக்கா கை முடிஞ்சே தெரியும் தானே உங்களுக்குன்ட்டு நான் அதுக்கு வைத்தியமும் கேட்கவில்லை. ஹல்லேலூயா. என்னோட எந்த பரம வைத்தியர் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் நான் சொல்லுகிறேன், இத்தனை திரளான சாட்சிகள் இந்த பூமியில் இருக்குது. மேகம் போன்ற சாட்சிகள் இருந்தோம். நீங்கள் இந்த பாவத்தை விட்டு பாவம் இருந்தால் பிசாசு உங்களிடத்தில் இருக்கும். பிசாசு உங்களுடைய வருவான். ஏனென்றால் வேறு வழி இல்லை. பாவத்தை விட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி ஓடினால் நீங்கள் நிச்சயமாய் வெற்றி பெறுவீர்கள். அதற்கான சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15:33. 15:33. மோசம் போகாதிருங்கள். மோசம் போகாதிருங்கள். கவனிங்கள். மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். கவனிச்சிங்களா? ஆகாத சம்பாசனைகள், வேண்டாத சம்பாசனைகள், தேவையில்லாத காரியங்களை உங்களுடைய வாயினாலே நீங்கள் பேசி மற்றவர்களோடு தர்க்கித்து மற்றவர்களோடு பேசிக்கொண்டிருக்கும் போது ஆகாத, இந்த வேதம் சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள். இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கிறது. நீங்கள் பொறுமையோடு ஓடி இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதற்காக தான் இந்த பூமியிலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். ஆனால் ஆகாத சம்பாசனை, தேவையில்லாத காரியங்கள், ஆகாத சம்பாசனை
நல்லொழுக்கத்தை, உங்களுடைய நல்ல வாழ்வை கெடுத்துவிடும். அடுத்து வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக்கொண்டு, நீதிக்கென்று நீங்க விழித்திருங்கள். எது விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது? தெளிந்தவர்களாயிருங்கள். கவனிப்போம். விழித்திருக்கிறது எது? கண்ணல்ல, உன் இதயம் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சம்பாசனை இந்த இதயத்தில் இருந்து உன் நாவின் வழியினால் வருகிறது. இந்த ஆகாத சம்பாசனையினாலே உன் நல்லொழுக்கம் கெட்டு போகிறது. நாங்கள் டெலிஃபோன் பேசிக்கொண்டிருப்போம், எங்களுக்கு கொஞ்ச நேரம் கதைஞ்ச உடனே எங்களோட கதை முடிஞ்சு போயிடும். அதுக்கு பின்பு ஆகாத சம்பாசனைகள், தேவையில்லாத காரியங்களை எங்களுடைய வாய் பேச ஆரம்பிக்கும். அப்பொழுது சத்துரு உங்களுக்குள் வருவான். நல்லொழுக்கத்தை, ஒரு நல்ல நிலையிலே, நல்ல வழியிலே, நல்ல பாதையிலே வாழ வேண்டிய உன்னுடைய வாழ்வை அது என்ன செய்கிறது? அழித்து விடுகிறது. சகோதரனே, சகோதரியே, உன் நல்லொழுக்கமான வாழ்க்கை இந்த பூமியிலே நீ நமக்கு ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு ஓட்டம் இருக்கிறது. உன்னுடைய வாழ்விலே ஒரு மனிதன் பிறக்கும் போது இந்த உலகத்திலேயே நல்ல சத்துள்ள உணவு எதென்று கேட்டால் தாய்ப்பால். ஒரு பிள்ளைக்கு தாய்ப்பால் சரியாக இருக்குமே ஆனால் அந்த பிள்ளையுடைய வாழ்விலே மிகுந்த ஆரோக்கியம் இருக்கும். அதற்காக தான் தேவன் அதை படைத்திருக்கிறார். மிகுந்த ஆரோக்கியமுள்ள உணவு, அதை அந்த பிள்ளைக்கு சரியாக கொடுத்தால் அந்த பிள்ளை இந்த பூமியிலே ஆரோக்கியம் உள்ள பிள்ளையாய் வாழும். சிலருக்கு அது தெரிவதில்லை. ஏனென்றால் எங்களுக்கு நேரம் இல்லை. அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு 10 மாதம் இந்த தேசத்திலே பணம் கொடுத்து வீட்டை இருக்க சொல்லியிருக்கிறார்கள். அந்த 10 மாதம் அந்த தாய் சரியாக அந்த பிள்ளையை கவனித்து அந்த பிள்ளைக்கு பால் கொடுப்பாள் என்றால் அந்த பிள்ளை ஒரு ஆரோக்கியம் உள்ள பிள்ளையாய் இந்த பூமியிலே வாழும். ஹல்லேலூயா. அன்பான தேவசனமே, வேதம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஸ்திரியானவள் கற்பத்தின் கனிக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நீ தாய் கூட உனக்கு பால் தராமல் மறந்து போகலாம், ஆனால் படைத்த நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. எவ்வளோ அழகான ஒரு கடவுள் நமக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை நாங்கள் நினைப்பதற்கு நேரம் இல்லை. கற்றுக்கொள்ளும் இடம் இது. இதை கற்றதை சரிவர நீங்கள் செய்தால், என் வாழ்க்கையிலே 30 வயதுக்கு பின்புதான் இந்த வேதம் கிடைத்தது. நான் வரும்போது காரில் கதைத்துட்டு கொண்டு வந்தேன் என் மகனோடு. உன் வயதிலே எனக்கு இந்த வேதம் கிடைத்திருந்தால் நான் ஆரோக்கியமாக இந்த பூமியிலே ஒரு நோயற்றவனாய் வாழ்ந்திருக்க முடியும் என்னால் என்று நான் பிள்ளைக்கு சொன்னேன். அப்போ பிள்ளை சொல்லிச்சுது, அப்போ ஒரு வருஷத்தில் 2 தரம் தான் எனக்கு தடிமன் வரும்னு சொல்லி. நான் என்ன 2 தரம் வரக்கூடாது மகன், ஆரோக்கியமான உன்னுடைய வாழ்வுக்கு அது வரக்கூடாது. வேதம் சொல்லுகிற உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவர்கள் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது என்றால் பாதுகாப்பு எங்கே? என்னென்று அந்த கிருமி என்னை தொட முடியும்? நான் சத்தியத்தை பேசுகிறேன் சகோதரனே, சகோதரியே. நானும் இந்த ஆலயம் துவங்கி 2 வருடங்கள் ஆகிறது. நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள். இறைவன் பேசும்போது இந்த இதயம் அதை கேட்க வேண்டும், அதை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்ன தான் நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போய் படிக்கிறீர்கள், படித்து அதை சரியாய் கேட்டு சரியான முறையில் படிக்கிறவன் தான் மேலே போய் கொண்டிருக்கிறான். அதை கேட்கவில்லை என்றால் நீங்கள் படித்து கொஞ்ச காலத்திலே சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மேற்கொண்டு படிக்க முடியாதபடி உங்களுக்கு தடையாய் போய்விடுகிறது. ஏன்? அதை சரியாய் கவனிக்கவில்லை. கவனியுங்கள்.
இந்த வார்த்தையை கவனித்து இந்த வார்த்தையை நினைத்து பார். உன்னுடைய இதயத்திலே வைத்து ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை, ஆண்டவரை நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர், இந்த உலகத்தில் இப்படி ஏன் நடக்கிறது, என் வாழ்விலே ஏன் இது நடக்கிறது, ஆண்டவரை இந்த வார்த்தைக்கும் எனக்கும் ஏன் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது என்று சற்று தியானித்து பார்ப்பாய் என்றால், தியானிக்க உனக்குள்ளே உன் சரீரத்தில் அனல் வரும். ஆண்டவரால் முடியாத ஒரு காரியம் இல்லை. அதுக்கு நான் பல தடவை சொன்னேன், விசுவாசித்தால் கொண்டு வாங்கள், 24 மணித்தியாலத்துக்குள் கூப்பிடுங்கள், மரித்தவனையை உயிரோடு எழுப்பி தருகிறேன் என்று சொன்னேன். ஒருத்தரும் கூப்பிட மாட்டார்கள். ஏனென்றால் எப்படா சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று ஒரு சகோதரன் கதைத்து கொண்டிருக்கும் போது என்னோடு சொன்னார். அவர் கேட்குறார் தெரியா அந்த யூடியூப்பை, வயது போச்சுது, அம்மா இருந்து அளந்துக்க பார்க்கலாம், இந்த உலகத்தை விட்டு போனால் நல்லா இருக்குமென்று. பாருங்கள், அவருக்கு சுமையாக இருக்கிறது. அந்த தாய் ஆரோக்கியமாக இருந்தால் எப்படி அந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வரும்? ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு தேவன் அழைத்திருக்கிறார். உங்களோட வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும், இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த சிறு வயது முதல் இந்த வார்த்தையை தியானித்து கொண்டிருப்பாயானால் உன் வாழ்விலே ஒரு நன்மையும் குறைபடாது. இதுக்கு நான் கேரண்டி தரவில்லை, இந்த வேதம் கேரண்டி தருது. ஹல்லேலூயா. வாசிங்கள். அடுத்த வசனத்துக்கு வருகிறேன். விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். சிலர் தேவனை குறித்து அறிவில்லாமல் இருக்கிறார்கள். இதை தான் நான் அடிக்கடி சொல்கிற காரியம். கடவுளை குறித்துதான ஒரு அறிவு வேணும், ஒரு தெளிவு வேணும் மனிதனுடைய வாழ்விலே. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்பா இருக்க மாட்டார். சின்னதாக பிறந்து சின்னல்லே சில அப்பாக்கள் இறந்து போய் விடுகிறார்கள். அப்பாவை கூட அவர்கள் கண்டதில்லை. சிலர் போட்டோவை காட்டி சொல்லுவார்கள், இவர் தான் அப்பா என்று. எத்தனை நாளை காட்டுவார்கள்? போட்டோ இருக்கும் வரைக்கும் தான் காட்டலாம். ஆனால் இறைவன் இருக்கிறார் என்றதுக்கு இத்தனை திரளான சாட்சிகள். இந்த தேசம் முழுவதும் சாட்சி. சூரிய சந்திரன்கள் எல்லாம் சாட்சி. மரங்கள், இலைகள், கொடிகள் எல்லாம் சாட்சி. இவையெல்லாம் உருவாக்கினவர் ஒருவர் இருக்கிறார். உன்னையும் உருவாக்கினவர் அவர்தான். தாயின் கருவிலே உருவான விதம் அறியாமை. எவ்வளவோ விஞ்ஞான ஆராய்ச்சிகள் செய்கிறார்கள். இந்த மனிதன் எப்படி உருவாகிறான் என்று கண்டுபிடிப்பதற்கு முடியவில்லை, முடியாது என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஆனால் அப்படினாலே அடுத்து என்ன சொல்லுகிறார்? ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில். கவனிங்கள், மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கின்ற ஒரு விதை இந்த பூமியிலே செத்தால் ஒழிய அந்த விதை திரும்ப முளைக்க முடியாது. அதே போலவே கிறிஸ்துவுக்குள் உயிரோடு எழுந்தவர்கள் இந்த பூமியிலே அவர்கள் என்றும் 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 நித்தியம் நித்தியம் நித்தியமாய் வாழ்வார்கள். அல்லேலூயா. அதுதான் புத்தியினனே. சற்று சிந்தித்து பார். இன்னொரு விதை இந்த பூமியிலே நீ போடுகின்ற அந்த விதையை பார். அந்த விதை பூமியிலே விழுந்து செத்தால் ஒளி அந்த பூமியிலிருந்து ஜீவன் வராது. அல்லேலூயா. அதே போல உன்னுடைய ஆத்துமாவில் இருக்கிற பாவம் செத்தால் ஒழிய உன்னுடைய வாழ்விலே சந்தோஷமோ மகிழ்ச்சியோ சமாதானமோ ஆரோக்கியமோ வராது சகோதரா. ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இந்த வார்த்தையை அனுப்பி உன்னுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்க அவர் விரும்புகிறார். ஏன்னா உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே மகளே. நீ சுகமாய் வாழ வேண்டும் என்று ஒரு தகப்பன் தன் பிள்ளை வேதனை. எல்லாரும் சொல்வார் கடவுள் அடிக்கிறார், கடவுள் நொறுக்கிறார். கடவுள் அடிக்கிறது நொறுக்கிறது எல்லாம் கிடையாது. அவருக்கு அந்த வேலை கிடையாது. அவர் அப்படியெல்லாம் செய்கிறவரும் அல்ல. நீங்களே பாவம் செய்தால் பிசாசு வந்து அடிப்பான். கடவுள் அடிக்கிறது கிடையாது. ஒரு நாளும் பிள்ளையாக எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்.
வேதத்திலே அவர் எங்களுக்காக அடிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. உங்களை அடிக்கணும் என்றால் ஏன் அவர் அடிக்கப்படுகிறார் சிலுவையிலே? தன்னுடைய சொந்த ஜனங்களினாலே. 30 வாசியுங்கள். நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். பாருங்க, அது என்ன விதை ஒன்று விதைக்கும் பொழுது அது வளர்ந்து வரும்போது அந்த விதை மாறி தனியே வராது. அது எவ்வளோ அழகாக, எவ்வளோ வடிவாக, அது எவ்வளவு பூத்து குலுங்கி எவ்வளவு அழகானதை அந்த ஒரு சிறிய விதை தருகிறதே. அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களுக்கு விளங்கும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறார். தேவன் அதற்கேற்ற, அதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மேனி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். எல்லாம் ஒரு மாதிரி இருக்க முடியாது, மனிதனிலும் கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை தேவன் கொடுக்கிறார். தாயின் கருவிலே இந்த உருவாகிறதுக்கு ஆண்டவர் அந்த வித்து செத்து அது உயிரோடு எழும்பினால்தான் அந்த வித்து வந்து இந்த உலகத்திலே பிள்ளையாக பிறக்கும். புரிந்து கொள்ள வேண்டும். உயிர் அணுக்களோடு செத்த அணுக்கள், எதிர் சக்தியான அணுக்களும் போய் அந்த அணுக்களை இது கொல்லும்போது ஜீவன் உண்டாகிறது. இதுதான் இங்கே வேதம் சொல்லு. இதுதான் உலகத்திலே அவர் படைத்ததும் அப்படித்தான் இருக்கிறது. ஒவ்வொரு செடி, மரம், கொடிகள் எல்லாம். அதான் சொன்னேன், இத்தனை திரளான சாட்சிகள் இருந்தும் இன்னும் இயேசு இருக்கிறாரா என்று இன்னும் ஆராய்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஒரு நாளும் கண்டுபிடிக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. முடிப்போம். அடுத்தது 39. எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷனுடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. எல்லாம் வேற வேற. படிய கவனியுங்கள். மனுஷனுடைய மாம்சம் வேற, மிருகத்தினுடைய மாம்சம் வேற. இப்போ அழுகி போச்சு எங்களோட சரீரத்திலே ஒரு அழுக்கு வந்துட்டென்றால், ஒரு இடத்துல எரிஞ்சு போச்சோ இல்லைண்டா ஏதாவது நடந்து போச்சுண்டா ஒரு சதையை எடுத்து வைக்கணும்னா மனுஷன் சதையைத்தான் எடுத்து வைக்கலாம், மாட்டுன்ற சதையை எடுத்து வைக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாம் படித்தவங்களுக்கு தெரியும். நான் இதெல்லாம் போய் படிக்கல, நான் இந்த வேதத்தில் படித்தேன். ஹல்லேலூயா. ஆனபடியாலே அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று, மீனுக்கு வேறு மீன் மாமிசத்தை எடுத்துக்கொண்டு வந்து மாட்டின மாமிசத்தை கொட்டியலாது. அதெல்லாம் வேறு வேறையாய் படைத்திருக்கிறார் இறைவன். இதான் இத்தனை திரளான சாட்சிகள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கணும். மிகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருந்தும் இன்னும் இயேசு இருக்கிறாரான்ற ஒரு ஆள் கேட்டால் இதுக்கு பதில் சொல்ல என்னால் முடியாது. ஹல்லேலூயா. இத்தனை திரளான சாட்சிகளை தேவன் தந்திருக்கிறார். வானத்துக்குரிய வாசியுங்க. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்கு ஒரு மேனி இருக்கிறது. அதுக்குரிய மேகம், அதுக்குரிய காரியம் தான் அங்கே இருக்கிறது. வாசியுங்கள். பூமிக்குரிய மேகங்களும் மேனிகளும் உண்டு. பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. பூமிக்கு உருண்டையாக இருக்கு, இதுக்கு அமைப்பு, இதுன்ற உருவம் இது வேற. இதை தான் நீங்கள் அடுத்த சொல்ல போகிறார். கவனியுங்கள். சூரியனுடைய மகிமையும் வேறே. சூரியன் என்ற இதே பூமி உருண்டை மாதிரி தான் அதுவும் உருண்டையாக இருக்கிறது. ஆனால் அது வடிவம் வேறு, அதன் அமைப்பு வேறு, அதன் காரியங்கள் வேறு, அது செயல்பாடுகள் வேறு. கவனிங்கள். இதெல்லாம் இத்தனை திரளான மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்க இன்னும் என்ன சாட்சிகளை எதிர்பார்க்கிறீர்கள்? இறைவன் இருக்கிறாரா இல்லையா என்பதற்கு. அதுக்காக தான் இறைவன் மனிதனாக வந்து வாழ்ந்து, அவர் வாழ்ந்தது போல ஒரு மனிதனாலும் வாழ முடியாது. ஏனால் அவர் இறைவன். அவரை பற்றி கேட்கறதுக்கு இங்கே ஒருத்தருக்கும் விருப்பம் இல்லை. ஆனால் ஏதோ ஒன்றை வைத்துவிட்டு கடவுள் என்று சொன்னால் கிரவுட் வரும். அந்த கிரவுட் வந்து இறைவனுடைய கிரவுட் கிடையாது. அவன் திரும்பி வழியில் போய்க்கல, எப்படி உள்ளே போனானோ திரும்பி வழியில் போனால் சிலர் டெலிஃபோன் எடுத்து, நேற்றைக்கு ஒரு சகோதரர், முந்திர ஒரு சகோதரர் எடுத்தால் தூசணமாகவே பேசுகிறான் காதில். அப்போ என்ன செய்கிறார்கள்?
ஆகாச சம்பாஷணை வச்சுட்டேன் டெலிஃபோனை. என் நல்ல ஒழுக்கத்தை அது கெடுத்து போடும். வேண்டாம், விட்டு விடுவோம். இறைவன் எங்களுக்குள் இருந்தால், இறைவன் என்னோடு வாழ்ந்தால், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய செயல்கள், இதுக்கேற்ற மேனி உண்டு. இறைவன் எனக்கு கொடுத்த மேனி உண்டு. இறைவன் எனக்குள் இருந்தால் இறைவன் எனக்கு கொடுக்கிற மேனி வேற, இந்த உலகம் கொடுக்கிற மேனி வேற. அதே தான் இங்கே சொல்ல வருகிறார். இதை முடித்துக்கொள்வோம். வாசியுங்கள். சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. பாருங்கள், மகிமையிலே நட்சத்திரத்திலே கூட ஒன்றுக்கு விசேஷமாய் ஒன்று படைக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை திரளான சாட்சிகள். இறைவன் இருக்கிறார். அந்த இறைவன் இதையெல்லாம் அவர் படைத்திருக்க மேலும் ஆகமானால் உன் சரீரத்தில் இருக்கிற ஒரு சின்ன நோயை குணமாக்க அவரால் முடியாதோ? உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற அவரால் முடியாதோ? ஆனால் ஏற்றுக்கொள்ள உன் ஆத்துமா மறுக்கிறது. அவர் சொல்கிறபடி வாழ உன் ஆத்துமா மறுக்கிறது. உன்னால் வாழ முடியாது. ஆனால் இறைவனிடம் கேள். அவர் உனக்குள் வந்து உன்னோடு வாழ்ந்து உன் வாழ்வை மாற்றுவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவருக்கு நீ இந்த ஓட்டத்தை அவரோடு மெதுவாய் ஓடிப்பார். உன் வாழ்க்கையை வெற்றியாய் முடியும். வேகமாய் ஓடினால் ஒரு நாள் எங்கேயோ அந்த வாழ் முடிந்துவிடும். வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படியே மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். இந்த சரீரமானது இந்த பூமியிலே ஒரு நாள் விதைக்கப்படும். சிலர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதாவது விருப்பம். நீங்கள் பூமியில் மரிக்க வேணுமென்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் மரிக்கலாம். நீங்கள் உயிரோடு வாழ வேணுமென்று நீங்கள் விரும்பினா உயிரோடு வாழலாம். அது உங்களுடைய வாயில் தான் இருக்குது. உங்களை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அது கடவுள் முடிவு பண்ணுறதில்ல. உனக்கு இவ்வளவுதான் ஆயுசுன்ட்டு கடவுள் ஓட்டத்தையும் எழுதி வைக்கல. எல்லா மனிதனுக்கும் ஒரே மாதிரி தான் அவர் எழுதி வச்சிருக்கார். சந்திரனை படைத்தவர் சந்திரனை எப்படி படைத்தாரோ அதுக்கு ஒரு மேனி கொடுத்தார். இந்த பூமியிலே வாழ்வதற்கு உனக்கு ஒரு மேனி கொடுத்தார். இந்த மேனி வித்தியாசமே தவிர இந்த படைப்பு மாற்றப்படுவதோ அழிக்கப்படுவதோ அல்ல. விரும்பினால் நீங்கள் விதைக்கப்படலாம். விதைக்கப்பட்டால் கூட வாசியுங்கள். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். பிந்தின ஆதாம் தான் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இத்தனை திரளான சாட்சிகள், இத்தனை திரளான வார்த்தைகள், இத்தனை திரளான காரியங்கள் இருந்தும் நாங்கள் இன்னும் கடவுளை அறிய வேண்டும் என்று நீங்கள் தேடினாலும் உங்களால் காணவே முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருக்கிறார். அவர் வார்த்தையாய் ஜீவித்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையிலே அவர் இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்வை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அப்படினாலே நாங்கள் எழுந்துட்டு ஜெபம் பண்ணுவோம். இன்றைய நாளிலே அன்பான தேவச்சனமே, இந்த வார்த்தையை கேட்டீர்கள். இத்தனை திரளான சாட்சிகள், மேகம் போன்ற இத்தனை ஆகாச சம்பாசனை உன் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். வேண்டாம். ஆகாத சம்பாசனைகளை விட்டுவிடுங்கள். விட்டு ஆண்டவர் நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்திலே, இந்த மெதுவான இந்த ஓட்டத்திலே ஆண்டவரோடு சேர்ந்து இந்த பூமியிலே நீங்கள் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த நன்மையும் உங்களுக்கு குறைபடாது. உங்களுடைய சரீரத்தை எந்த வியாதியும் தாக்காது. ஏனென்றால் உங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களை படைத்தவரே அவர் தானே. உங்களை படைத்தவர் உங்களை காக்காமல் இருப்பாரோ? நீங்கள் அவரிடத்திலே கேட்காமல் யாரோடத்தெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் யார் உங்களுக்கு உதவி செய்வது? படைத்தவரிடத்திலே கேட்டால் அவர் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பூமியிலே ஆண்டவரே, நாங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று வாக்களித்த ஒரு தெய்வம் உண்டானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. வேறு எங்கும் எழுதப்படவில்லை, நீ கேட்பது எதுவோ நீ அதை பெற்றுக்கொள்வாய் என்று எழுதப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. இந்த எழுத்து வடிவத்திலே நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். இந்த வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமாவை நீ குணப்படுத்துவீராக, ஒவ்வொருடைய சரீரங்களையும் உயிர்ப்பிப்பீராக. எவ்வளவோ நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே, வாருங்கள். எப்படிப்பட்ட சக்கச்சிவை என்ற பாவம் இருந்தாலும் உறைந்த மலையை போல் என் இயேசு உன்னை சுத்தம் செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை கேள், இந்த வார்த்தையின்படி வாழ்ந்து பார். ஒரு விசை வாழ்ந்து பார், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உலகத்திலே திருமண வாழ்விலே 2 பேர் இணையும் போது 2 பேரும் இதே ஒரே ஆவி உள்ளவர்களாக, ஒரே சரீரம் உள்ளவர்களாக, ஒரே ஜீவன் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே இணைக்கப்படுவார்கள் என்றால் அவர்களை இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்கவே முடியாது. மனிதனாய் இணைந்து கொண்டால் அது இடையிலே போய்விடும். மனித வாழ்விலே நான் இணைந்தவன், ஆனால் அது மனித வாழ்வோடு போய்விட்டது. ஆனால் இறைவனோடு இணைந்து, இறைவனோடு நான் இணைந்த வாழ்க்கையை நான் நினைத்துக் கொள்ளும் போது என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாயிருக்கும், சந்தோஷமாயிருக்கும், ஆனந்தமாயிருக்கும். அழகை தேடி ஓடாதே. உனக்கு யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? உனக்காக யார் இந்த உலகத்திலே இறைவன் உனக்காக படைத்திருக்கிறார்? அவைகளை நோக்கி ஆண்டவரிடத்திலே கேள். ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு நீ யாரை நியமித்திருக்கிறீர்? அதை எனக்கு தாரும் என்று கேட்டு பாருங்கள். ஆண்டவர் கொடுத்தால் இந்த மனிதன் பிரிக்கவே முடியாது. நாம் தேடிக்கொள்ளுகிற வாழ்வு ஒருபோதும் நிலைக்காது. அதற்கென்ற ஜோடியை தேவன் படைத்திருக்கிறார். அந்த ஜோடி இணையும் போது இந்த உலகத்தில் யாராலும் பிரிக்க முடியாது. அன்பான தேவ ஜனமே, இந்த சத்தத்தை இன்றைக்கு கேட்பீர்களானால் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்யும்படியாய் உங்களுடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தை இறைவனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவராக இயேசுவை உன் வாயினால் அறிக்கை செய்து உன் இதயத்திலே அவர்தான் என் மெய்யான கடவுள், என் பாவங்களை கழுவி என்னை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறேன் என்று இதயத்திலே நீ விசுவாசித்தால் இன்று உன் வாழ்வு மாறும். உன் வாழ்விலே ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம் புரண்டோடும். ஒரே ஒரு காரியம்தான், நீ உண்மையுள்ளவனாயிரு. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எனக்கு முன்பதாய் நடந்து உத்தமனாயிரு. அவருக்கு முன்பதாய் நடந்து உத்தமனாயிரு. உலகத்துக்கு முன்பதாக அல்ல, இறைவனுக்கு முன்பதாக உன் வாழ்வை பூரணமாய் அப்பு கொடுத்து பார். உன் வாழ்வு இந்த உலகத்திலே உன்னை போன்ற ஒரு மகிழ்ச்சியான ஒருவர் இந்த உலகத்திலே இருப்பதும் இல்லை, இனி பிறப்பதும் இல்லை. ஏனென்றால் அவ்விதமான ஒரு ஆண்டவரை தான் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? ஆவியாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். என்னோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உன்னோடு வாழும்படி அவர் உன் அருகிலே நிற்கிறார். உன்னோடு சேர்ந்து, உன்னோடு வாழ்ந்து, உன்னோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உன் இதய கதவை திற. உள்ளத்துக்குள்ளே அவருக்கு ஒரு சிறிய இடம் கொடு. ஆண்டவர் உன்னோடு கூட வாழும்போது உன் வாழ்வு மகிழ்ச்சியாய் மாறும், ஆனந்தமாய் மாறும், சந்தோஷமாய் மாறும். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் அவருடைய அன்பு மேலானது. திராட்சை ரசத்திலே வருகின்றதான மகிழ்ச்சி ஒரு கொஞ்ச நேரம். ஆனால் என் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த அன்பிலே நிலைத்திருப்பாய் என்றால் அது உன்னுடைய வாழ்வை ஆசீர்வாதமாக மட்டுமல்ல, உன் வாழ்விலே நோயற்ற ஒரு வாழ்வு, குறைவற்ற ஒரு செல்வம் உன் வாழ்விலே அது இருக்கும். அது என்றும் அழிந்து போகாது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நன்மைகளையும் ஒருபோதும் மறவாதே. ஏனென்றால் உன் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கி, உன்னை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை அவர் திருப்தியாக்குகிறார். உன்னுடைய வயது கழுகுக்கு சமமாய் வாழ வயதாய் மாறுகிறது. கழுகுக்கு சமமாய் என்றால் ஒரு வடிவை கவனித்து கொள்ள வேண்டும். கழுகு இந்த உலகத்திலே ஆண்டுகள் குறிக்கப்படாத ஒரு பறவை.
அந்த பறவை பறந்து 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 தன் குட்டிகளை எல்லாம் அது இட்டு அதற்கு பின்பதாக ஒரு மலையிலே போய் தன்னை அமர்த்தி கொண்டு தன் செட்டைகளை எல்லாம் உதிர்த்து விட்டு மீண்டும் புதிய செட்டைகளை எடுத்துக்கொண்டு அது பறந்து வருவது போலவே நீ முது வயதிலும் கனி தந்து பசுமையும் புட்சியுமாயிருப்பாய். என் ஆண்டவர் சொன்ன வாக்கு மாறாத தேவன். அதனால் தான் என் ஆத்துமாவே நீ கர்த்தரை சோஸ்தரி. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவனுடைய அக்கிரமம் எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிறார். உன் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குகிறார். இன்றைக்கு இந்த வேளையில் எல்லாவற்றையும் விட்டுவிடு. எல்லா ஆகாச சம்பாசனை உன் நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். விட்டு வேண்டாம். நல்ல ஒழுக்கத்தோடு நல்வாழ்வோடு நல்ல சமாதானத்தோடு நல்ல மகிழ்ச்சியோடு இந்த பூமியிலே நீ வாழ்ந்து சுகமாயிரு மகனே மகளே. ஆமென் ஆமென். அந்த பிதாவுடைய அன்பும் தேவகுமாருடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யம் அன்பு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என்றென்றும் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.